தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஏற்கனவே மத்திய அரசு தற்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிட்ட ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கா, விளக்கம் அளிங்க அப்படிங்கிற ஒரு இதை கேட்டிருந்தாங்க. தற்போது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில குண்டர்கள் தாக்க முயற்சி நடைபெற்றதாகவும் பாதுகாப்பு குறைபாடு என்பது கண்டறியப்பட்டதாகவும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வழக்கு தொடர்ந்ததன் எதிரொலியாக விஜயனுடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கத்தை கேட்டிருந்தனர். அந்த விளக்கத்தின் அடிப்படையில தற்போது பாதுகாப்பை அதிகப்படுத்துவது குறித்து தற்போது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு ஏற்கனவே ஒய்பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக பாதுகாப்பு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததா, விஜய் பங்கேற்றிருந்த அந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அந்த 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த விவகாரத்துல செருப்பு வீசப்பட்டது தொடர்பாக எல்லாம் தற்போது விளக்கம் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது பாதுகாப்பு என்பது அதிகப்படுத்தப்பட இருப்பதாக, அதற்கான பரிந்துரை என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒய்பிரிவு பாதுகாப்பு என்பது விஜயை பொறுத்த மட்டும் கடந்த மார்ச் மாதம் முதல் விஜய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த பாதுகாப்புல 11 பேர் வரைக்கும் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில விஜயனுடைய பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறாங்க. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணம், மாநாடு போன்றவற்றை திட்டமிட்டு அதற்கான பணிகள்ல பாதுகாப்பு என்பது வழங்கி வராங்க. இந்த நிலையில தான் தற்போது பாதுகாப்பு என்பது அதிகரிப்பதற்கு குறித்து முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் பாதுகாப்பு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதன் அடிப்படையில இசட் பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் இந்த பாதுகாப்பு என்பது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒய்க்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் பிளஸ். அந்த வகையில பார்த்தோம்னா 2 முதல் 4 கமாண்டோக்கள் மற்றும் காவல்துறையினர் உட்பட 11 பணியாளர்கள் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லை என்றால் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 4 முதல் 6 மத்திய ஆயுத காவல்படை கமாண்டோக்கள் மற்றும் காவல்துறையினர் உட்பட 22 பணியாளர்கள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இசட் பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் விஜய்க்கு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுமாறு தற்போது அந்த பரிந்துரை கடிதம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.